ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகு வைப்பார், சிரிக்க வைப்பார். ஆசீர்வாதத்திற்கு அடையாளமே அதுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? சொல்லுங்களே. ஒரு தைரியத்தை கர்த்தர் நமக்கு வசனத்தின் மூலமா கொடுக்கிறாரு. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க, சொல்லுங்க, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனால என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க? கொஞ்ச நேரம் கத்திட்டு சார்ஜ் போனா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு மனுஷனால ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியாது? ஒண்ணும் செய்ய முடியாது. நான் பார்த்த அளவுக்கு என்னாலையும் ஒரு மனுஷனை ஒண்ணும் செய்ய முடியல. இன்ன வரைக்கும் எத்தனையோ அமைப்புகள் எழும்பி எனக்கும் ஊழியத்துக்கு விரோதமா நின்னாங்க. ஒருத்தனால ஒன்னும் செய்ய முடியல. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன காரணம்னாக்கா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருந்தா அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பானா? நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? சூனியத்தை தவிர. இங்க தமிழ்நாட்டுல 50 பைசா கொடுத்தா சூனியம் செய்யற ஆட்கள் இருக்கிறாங்க. உங்க ஊருக்கு பக்கத்துல, அந்த பக்கத்துல எல்லாம் 50 பைசா குடும்பமா அடிச்சிருவாங்க. என்ன சொல்றா தெரியுங்களா? சாவுக்கு ஏதுவானவைகளை நீங்கள் குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்ததான். ஜீரணமாய ஆசனுடைய வெளியே போயிரும் கட்ட சொல்றாங்க. எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர் பாருங்க. அவர் ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ ஒண்ணுமே இல்லாம போயிடுவேன் அப்படின்னு உடச்சு விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா எங்க பெரியவங்க? அன்னைக்கு குடிக்கிறதுக்கு நமக்கு ஆசீர்வாதம், அன்னைக்கு தொடங்குறதுக்கு நமக்கு ஆசீர்வாதம். சில கால் மண்ணை எடுத்து அப்படியே போயிடுவேன், நீ நாசமா போயிடுவன்றாங்க. காரணம் இல்லாத இடுகிற சாபம் இந்த 19வது ஆண்டில இந்த திருச்சபை ஜனங்கள் மேல தங்காதான். தூசியா போடுற மண்ணு அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அனுப்பி தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நன்மை உண்டாகிறது. அவர்கள் ஆண்டவருடைய அந்த மோசே என்கிற ஒரு தலைவரிடத்துல சொல்றாங்க, நாங்க எகிப்துல இருந்திருப்போம், ஆனா கறி சாப்பிட்டிருப்போம் ஆண்டவரே, சீச்சி சாப்பிட்டிருப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்கா நாங்க ஒரு பை எடுத்து இங்க வச்சுக்கிட்டு பைபிளை மறைச்சு குடிச்சுக்கிட்டு நாங்க வருவோம். எங்க வருவோம்னா பாஸ்டர் வந்து எப்ப பிரசங்கம் முடிப்பாருன்னு சொல்லிட்டு இந்த வழியா வந்த நாங்க இந்த வழியா போவோம். ஏன்னா அங்கதான் என்ன இருக்குது சொல்லுங்க, எல்லாருடைய அனுபவம் தானே. இவங்க அட்வான்ஸா காலையிலே வாங்கி வச்சுட்டாங்க. விவரம் உள்ள விசுவாசிகள். ஹல்லேலூயா. நான் நேற்று சாயங்காலம் வாங்கிடுவேன். அப்போ அவங்க முறுமுறுத்தாங்க. அப்படியா? முறுமுறுப்பை அவர் கோபமாய் எடுத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் தர்க்கம் செய்தார்கள், தர்க்கத்தை கோபமாய் எடுத்துக் கொள்ளவில்லை. என்னுடைய ஜனங்கள், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறேன். 400 ஆண்டுகள் அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தவர்களுக்கு நன்மையே இல்லைங்க. 400 ஆண்டுகள் நன்மை இல்லை, பல தலைமுறை நன்மை இல்லை. ஆண்டவர் சொன்னார், அவர்களை வெளியே கொண்டு வந்த மோசே என்று சொன்னார். மோசே என்கிற ஒரு மனுஷன், அவன் எகிப்து தேசத்துல ஒருவனை கொலை செஞ்சு மணல்ல புதைச்சிட்டு வனாந்திரத்துக்கு ஓடி போயிட்டான். அங்க சில சம்பவம் நடந்தது, அந்த இடம்லாம் போய் நான் பார்த்தேன். அங்கெல்லாம் சம்பவம் நடந்து கடைசியில என்ன செய்யறானாக்கா, ஒரு வனாந்திரத்துல மாமனாரோட ஆடுகளை மேய்ப்பதற்காக அவன் பின்புறமா போறான். அந்த பின்புறமா போகும்போது அந்த வனாந்திரத்துல பாருங்க, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்தாண்டதான் ஒரு சின்ன புண்ணு முளைச்சிருக்கும். அவ்வளவு பயங்கரமான வனாந்திரம். புல்லு அங்க வந்து மண்ணு கிடையாது, வெறும் கற்பாறைகள் நிறைந்த வனாந்திரம். 1227 கிலோமீட்டர்கள் வெறும் வனாந்தரம், எருசலேமிலிருந்து எகிப்துக்கு போற வரைக்கும். அந்த வனாந்தரத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். தண்ணி இல்ல. இவன் அமர்ந்து காத்துக் கொள்வதற்கு, தன்னை காத்துக் கொள்வதற்கு நிழல் இல்ல. ஒரு சின்ன ஆகாரம் சாப்பிடுறதுக்கு கூட அவனுக்கு வாய்ப்பு இல்லை, வழி இல்லை.
மாமனாட்ட சாயங்காலம் கொண்டு போய் ஆடுகளை எண்ணி ஒப்படைக்க வேண்டும். ஆடுங்க வயிறு நிறைஞ்சிருக்கணும். இவ்வளவு பயங்கரம் இல்ல? நன்மை செய்கிறவர் சொன்னார்ல, நன்மை செய்கிறவர். வனாந்தரத்தில் இறங்கி போனாருங்க. காலில் ஒன்றும் இல்லை அவனுக்கு. கல் அப்படியே ஷார்ப்பு கல். நான் இறங்கி நடக்க முடியல, கால் வைக்க முடியல, ஷூ போட்டு நான் வைக்க முடியல. நான் உடனே கார்ல ஏறிட்டேன், வேற ஒரு கார்ல. மோசே கர்த்தரோடு பேசி அந்த முச்செடிக்கு அருகாமையில கொண்டு போய் விட்டாங்க. அதை நின்று போய் பார்த்தேன். மோசே நிக்க செய்த இடத்துல என்ன நிக்க செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். அந்த முள்செடி இன்னைக்கு இருக்கு. மோசேயை தெரிந்து கொண்ட ஆண்டவர் 18 ஆண்டுகள் வனாந்தர பிரயாணத்திலிருந்து உங்களை 19வது ஆண்டிலே கானான் என்கிற நன்மையின் தேசத்துக்கு, நலமான தேசத்துக்கு, வளமான தேசத்துக்கு, வாழ வைக்கிற ஒரு தேசத்துக்கு உங்களை வழிகாட்டும்படியாய் உங்கள் ஆயுசு நாளை பெருக பண்ணி 19வது ஆண்டுக்குள்ளாக கால் எடுத்து வைக்க தேவன் நன்மை செய்கிறார். அவர் தீமை செய்கிறவர் அல்ல. தீமை செய்யவே மாட்டாங்க. ஒரு நாள் தீமை செய்ய மாட்டேன். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சோதனை கொடுக்கிறாருன்னு யாராவது நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா இப்ப மன்னிப்பு கேட்டுருங்க. தெரியாம சொல்லிட்டு ஆண்டவரை நான் மன்னிச்சுங்க ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த உபத்திரம் என்று சொல்லாதீங்க. உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா ஓடி வராரு. என் பிள்ளை அழுது நான் போய் பார்க்கிறேன், என் பிள்ளை துன்பப்படுது நான் போய் பார்க்கிறேன், என் பிள்ளை கண்ணீரோடு இருக்க நான் பார்க்கிறேன். ஆண்டவர் 18 ஆண்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் கொடுத்திருந்தாலும் 19வது ஆண்டில துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக இந்த 19வது ஆண்டிலே இந்த திருச்சபைக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சர்ச்சில் சொல்லுவாங்க, நான் ஆசீர்வாதங்களை குறித்து அதிகமா நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். கண்டிச்சு உணர்த்தி அவங்களை சரிப்படுத்தி உருவாக்குறது தான் பிரசங்கம். ஒர்க் ஷாப் மாதிரி நம்ம சர்ச்சு. ஹல்லேலூயா. பாஸ்டர் இங்கிலே அப்படி பண்ணிடாதீங்க பாஸ்டர், நமக்கு ரொம்ப சங்கடமா வந்திருக்கேன். எந்த பார்ட்ஸ் வீக்கா இருக்குதோ அதை எடுத்துட்டு புது பார்ட்ஸ் ரீகண்டிஷன்லாம் கத்தர் வைக்க மாட்டாரு. எப்படி? நியூ பார்ட்ஸ். நமக்கு ராத்திரி சாப்பாடு கொஞ்சம் மீதி ஆச்சுன்னு வச்சுங்க, காலையில வந்து தயிர் சாப்பாடு செஞ்சு கொடுத்துரு. ஏன்னா அதுவும் கெட்டிருக்கும், தயிரும் கெட்டிருக்கும், பாலும் கெட்டிருக்கும், ரெண்டும் பிடிக்கும். அதுல கொஞ்சம் உப்பை போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு அப்படி தாளிச்சு கிழிச்சு இது பண்ணிட்டு என்னது மொசரண்ணா. ஆமா, அதை நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டு பாருங்க. 2 வடகம், அது 2 வடகம் தான் இல்லை. அதை வச்சுட்டா உடனே அது இத்தனோன்னு கரிசிட்டு வச்சு சாப்பிடும் இல்லைம்மா. பாருங்க, அனுபவம் பாருங்க. ஆமா ஆமா, அந்த பாருங்க ரீகண்டிஷனா கொடுக்க மாட்டார். கொடுத்தா எப்படி கொடுப்பாரு சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து அவனுக்கு சொல்லக்கூடாது, அவன் மத்தியானமே கேட்பான். முன்னாடி பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் இந்த வருஷம் நன்மையை செய்ய போறாரு. என்ன பார்த்து சொன்னீங்க எனக்கு வந்துடும். பக்கத்துல பாரு, அந்த குட்டி பாப்பா பாரு, அப்படியே எடுத்து போட்டு குடி கையை பிடிச்சு நல்லா சொல்லி பக்கத்துல பாருங்க, நம்ம ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார் சொல்லுங்களேன். நன்மை செய்ய போகிறார். பணசலம் கொடுக்க மாட்டாரு. அவர் கொடுக்கிறது புதுசா தான் கொடுப்பாரு. ஒரு கீழ்காற்றை வர பண்ணினார். சொல்லுங்க, கீழ்காற்றை வர பண்ணினார். ஆலயம் முழுவதும் காடையால நிரப்பப்பட்டது. காலையில போய் அந்த கூடாரத்தை திறந்து பார்த்தா, சொல்லுங்களேன், கூடாரத்தை திறந்து பார்த்தா நேத்து வந்த மண்ணால புதுசா மண்ணா வந்திருக்குது. யாருக்கெல்லாம் புதுசு வேணும்? இல்ல சொல்லுங்க. அரை அலையில சொன்னா அரை பாகம் தான், முக்கா பாகம் சொன்னா முக்கா பாகம் தான். முழுசா சொல்லிட்டீங்களா? முழுசா கத்த எல்லாம் இன்னும் தூக்கணும்னால ஷோல்டர் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு நான் வந்து மைக் இப்படிதான் பிடிச்சி இந்த மைக்கு எடுத்துட்டு இந்த கையை அப்படியே கீழே கொண்டு போனேன். இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். அவர் வந்து தேஞ்சிச்சு, எலும்பு தேஞ்சிச்சு, என்னென்னமோ நான் காசு பண்ணுறதுக்கு எதுவும் பேச்சுவாங்க சொல்லிட்டு ஆண்டோட சொன்ன, ஆண்டவர் கை ரொம்ப வலிக்குது, மைக் பிடிக்க முடியல, என்ன செய்யணும்? 2 கையை தூக்கி காலையில் ஜெபம் பண்ணிவிட்டாரு. ஏன்னா அதிகாலையில் 3 மணிக்கு மட்டும் கேட்டு ஜெபம் பண்ணுற பழக்கம். 2 கை நான் சொல்ற வரைக்கும் கீழே போடாத, நான்
ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருங்க. நல்ல ஜோமனை கை தூக்கி இருந்துச்சு. அப்படி நான் இப்படி வச்சேன்னா ஸ்ட்ரக் ஆயிடும். ஓடினாரு. ஹைட்ராலிக் ஜாக்கி என்ன அதை காட்டிலும் சூப்பரா கையை எவ்வளவு தூரம் நானும் பிரயாணம் பண்ண எல்லா காரியத்தையும் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வயசாச்சு? 28 வயசு. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறார்? 5 o'clock. நேற்று சொன்னேன்மா, ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு வந்து 5 மணிக்கு தான் எந்திரிக்கிறார். எங்கள் ஊர் வந்து 10 பிளாங்கெட் போட்டாலும் உள்ள சில்லுன்னு தான் வரும். 3 மணிக்கு எந்திரிப்பேன். அவரை பார்ப்பேன், எல்லா வேலையும் செய்யறேன். எழுந்திரீங்களா? கர்த்தருக்கு காத்திருந்தா புது பலன். இந்த வருஷம் புது பலன் என்கிற நன்மையை கர்த்தர் அனைவருக்கும் தர வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறதில்லை, என்ன செய்கிறதில்லையா? சோர்ந்து போவதில்லை. பொந்திய பிலாத்து என்கிற ஒருவன் இருந்தான். ஏரோது இடத்திலே சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக அனுப்பினான். போய் இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி மறுபடியும் அவர் லெட்டர் கொடுத்தான்னு சொன்னா பிலாத்து கிட்ட போட்டு சொல்லி 3/4 கிலோமீட்டர் பிலாத்துடைய அரண்மனைக்கும் பொந்தி பிலாத்து இருக்கிற அரண்மனைக்கும் 3/4 கிலோமீட்டர் எருசலேமில். அன்னைக்கெல்லாம் தடம் சரியா இருக்காது, வழி சரியா இருக்காது. மேலையும் கீழையும் ரா முழுதும் அடிச்சு 39 அடிகளை வாங்கி கொண்டு மேலும் கீழுமாக நடந்து வரும் பொழுது பிலாத்து என்ன எழுதுகிறார்? இந்த மனுஷனிடத்தில் நான் என்ன காணவில்லை? ஒரு குற்றமும் காணவில்லை. இவர் 3.5 வருடம் இந்த உலகத்திலே ஊழியங்களை செய்யும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் யாருக்கா இருந்தால் நன்மை செய்ய பழகிக் கொள்ளுங்க. ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால் அந்த தீமைக்கு பதிலா நீங்க என்ன செய்யணுமா? சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். நன்மை செய்வது எப்படி சந்தோஷமா இருப்பால? எப்படி சந்தோஷமா இருப்பா? நன்மை செய்யும் பொழுது யாராவது ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபாய் பிச்சை போட மாட்டோம். ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாம் இப்போ நம்மள நான் சொல்ல எங்கள் ஊர்ல எல்லாம் அப்படி சொல்ல பாக்கெட்ல கை விட்டு தேடி 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 எப்படி தான் அந்த கைக்கு அந்த ஒரு கிழிஞ்ச ரூபாய் கிடைக்குதோ எனக்கு தெரியாது. அதை போட்டு இந்தா வரும்போது கேட்காத. ஆனா நம்ம பாடும்பொழுது எப்படி? போகும் போதும் காத்திடுவார், திரும்பும் போதும் காத்திடுவார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். பாட்டு அதுவரை நீங்க சொன்னீங்க வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், போகையிலும் ஆசீர்வதி. ஒரு பிச்சைக்காரனுக்கு 10 ரூபாய் நன்மை செய்யறதுக்கு வரும்போது கேட்காத நீ சொல்றிய அதே வார்த்தையை நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டா என்ன சொல்ல போறோம்? என்ன சொல்ல போறோம்? என்ன சொல்ல போறோம்? அமைதியில் இருக்க போறோமா? சங்கீதங்களின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். அவ்வளவுதான் பிரசனம். ஆமென். அவ்வளவுதான் பிரசனம். இதை சொல்ல சொன்னார், நான் சொல்லிடுறேன். ஹல்லேலூயா. 18 வருஷம் இது இல்ல, 19வது வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு வருஷத்தை நன்மையால். யார் நன்மையா? உம்முடைய நன்மையா. அவருடைய நன்மையால நமக்கு முடிசூட்ட போறாரு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிரீடம் வைக்க போறாரு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் முடிசூட்டுதலை கர்த்தர் வைக்க போகிறார். எல்லார் மேலும் கர்த்தர் தம்முடைய கரத்தை வச்சு ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நன்மை வர வேண்டும் என்றால் நமக்குள்ளிருந்து ஏதோ ஒன்று வெளியேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்லா சொல்லுங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவரு நீர் எழுத்தீரே, சொன்னீரே, கேட்டீரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே கேட்கிறோம் சொல்லி அதுக்கு வந்து ஒரு அழுக வேற அழுது கேட்போம் ஆண்டவர்கிட்ட. நிறைய பேர் உங்களை நான் சொல்லுறேன், எங்க இடத்துக்கெல்லாம் அப்படி அழுகுது. ஆண்டவரே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. மத்தேயு 7:7 சொல்லிட்டாரு. அதே லூக்கால என்ன சொல்றாருனாக்கா
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எங்கேயோ மாத்திராங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். எதிர பேர் இந்த வசனத்தை நம்புறீங்க? அவர்கிட்ட கேட்டா அவர் தருவார். அவருடைய வேலை. அவர் சொல்றாரு, நீ கொடு, அப்ப நான் உனக்கு கொடுக்குறேன்றார். பேசலாம் பேசலாம். நல்ல ஒரு நிலையிலே சொல்லுங்களேன். கத்து கொடுத்தாருங்க ஆண்டவர். இந்த புது வருடத்துல 19வது ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு கத்து கொடுக்கிறாரு தெரியுமா? கேட்காதீங்க, கொடுங்க. எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் வேணா 1000 ரூபாய் தசமபாக பதில கொடுத்துருவேன். உண்மை, 1000 ரூபாய் தசமபாக கொடுத்துருவேன். நமக்கு அதெல்லாம் தெரியாத ஆண்டவரே. 39 வருஷம் பழக்கம் இல்லை, 49 வருஷம் பழக்கம் இல்லை, அதெல்லாம் தெரியாது. அவர் சொல்லிடுவார், பார்ப்பாரு, நான் ஒருவனுக்கு என்ன இல்லை, கடனாளி இல்லை. கொடுத்து உயர்ந்த ஒரு ஊழியக்காரனாய் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். கொடுத்து இருக்கிற அந்த நிலைமைகளை கர்த்தர் நம்ம கொடுப்பாருங்க. அவர் எப்படி கொடுப்பாராம் தெரியுமா? வானத்தின் பதக்கிணைகளை திறந்து இடம் கொள்ளாமட்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். 48 ரூபாய் ஒரு மாதத்துடைய காணிக்கை 1992வது வருடத்தில் சபை ஆரம்பிக்கும் பொழுது 42 ரூபாய் காணிக்கை மாசத்துல 225 ரூபாய் வாடகை கட்டணும். ஊழியக்காரருடைய நிலைகள் வந்து ஊழியக்காரர்களுக்கு தான் தெரியும். ஏன் நான் சொல்றேனாக்கா, பவுல் நடுகிறான், அப்புறம் நீர் பாய்ச்சுகிறான், விளைய செய்கிறவர் கர்த்தர். ஒருத்தரை நட சொல்லிட்டு ஒருத்தரை நீர் பாய்ச்ச சொல்லிட்டு இவர் போயிட்டாரு. இங்க படுற பாடு நாங்க 45 ரூபாய் 42 ரூபாய் என்ன செய்வீங்க? இன்னைக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு 42 ரூபாய் கொடுத்த என்னமா செய்வேன்? என்னமா செய்வேன்? இல்லதான் செய்வேன். ஒன்றும் பண்ண முடியாது, பிரிச்சு போட்டுருக்காங்க. கவர்மெண்ட் பணம் பிரிச்சு போடக்கூடாது. இல்லை, அது வந்து பயங்கர அஃபென்ஸ் இல்லையா? அது எதுக்கு இல்லையா பார்த்தானாக்கா அவ்வளோதான். நமக்கு வந்து 3 செக்ஷனில் தூக்கி உள்ள போட்டானாக்கா நான் பையில் உள்ளது கிடக்கணும். அப்புறம் என்னதான் செய்ய போகிறோம்? எவ்வளவு குறை சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிடுவோம்னு சொல்ல மாட்டோமா? என் வேதனை 42 ரூபாய் வச்சுட்டு என்னையா பண்ண போற? அழகாக ஆண்டவர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். யோபு என்கிற ஒரு மனுஷன் இருக்கான். வேதத்துல 42 அதிகாரத்தை எழுதியிருக்கிறான். அவன் சொல்றான், பிள்ளைங்களா செத்து போயிடுச்சு. இந்த வருஷத்தை இதை பிராக்டிஸ் பண்ண வைக்கிறவங்கள நன்மை உண்டாகுது பாருங்க. எதுக்காக கொடுத்து இந்த சோப்பாவை போடுறது தெரியலையே, இத்தனை கட்டில் இருக்கு, இந்த கட்டில் என்ன பழைய பெட்டெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியும். நான் பார்த்த ஒரு இடத்துல வருஷம் பெட் அடிக்க வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன நன்மை செஞ்சாங்க, தேவனுடைய பிள்ளைங்களா இருக்கும் போல தெரியுது இல்ல? இவன் சொல்றான், உன் புள்ள செத்து போச்சுறாங்க, சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாயா, சபையர் என்கிற ஒரு கூட்டம் வந்து எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆக்கிட்டு போகுது அப்படின்னு. அப்படியா? ஒரே ஒரு பிள்ளை நம்பிட்டு இருந்தல, ஐயோ இது கண்ணே கண்ணே அப்படின்னு சொல்லி செல்லமேன்னு வளர்த்தேன், அதுவும் போச்சு, மூஞ்சில கறி பூசி போச்சு. சிலர் அழுக. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. யோபு அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பக்கத்துல பார்க்கிறான். இந்த இடது பக்கத்துல அவனுக்கு பயங்கரமான அழிவுகள், பாதிப்புகள், தன்னுடைய வாழ்க்கையின் நஷ்டங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஒரு நடுநிலையில நின்றுட்டு ஓடுல பருக்களால் வாதிக்கப்பட்ட பிறகு நன்மை உண்டாகும் என்கிறதை எண்ணி நன்மை செய்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் உள்ளத்தின் ஆழத்தில் எடுத்துக்கொண்டு ஓடுகளை சொரிந்து கொண்டிருக்கிறான். மனைவி, ஒரே ஒரு மனைவி தான் வரா. அவ்வளவுதான் பல விதத்துல கேட்டு கூப்பிட்டு இருந்தா. அணியேன் கூப்பிட்டா, பணியேன் கூப்பிட்டா, அதனால நம்மளாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாச்சு வச்சு கூப்பிடுவாங்கல்ல. நம்ம ஊர் அந்த ஊர் பக்கத்துல அத்தானேன்னு கூப்பிடுவாங்க. சில கோவம் வந்து லொத்தானேன்னு வாங்க, மராம்பாருன்னு வாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்குது இல்லம்மா? ஆமா, அது அப்ப வரும் அப்புறம் போயிடும் இல்ல? ஆமா. அப்படி இருந்தவங்க இந்த பொம்பளை வந்து சொல்லுது, இவ்வளவு கஷ்டப்படுறிய, இன்னும் தேவன் இருக்கிறிய, நீ என்ன செய், அவரை தூசிச்சு போடான்னு சொல்லிடு. சமயத்துல நமக்கு புருஷ மேல கோவம் வந்துட்டு அதை என்ன ஆயிடும், என்னன்னு சொல்லிடுவா, வாடா நீ போடா, உங்க அப்பா வீட்டுக்கு போடா, ஆனா போடா, வானா போ,
அப்படின்னு நம்ம சொல்லுதுங்க. நன்மை பெரும்படியாக ஒரு ஆண்டவரை அவன் துடித்துக் கொண்டபடினால் சொல்றான். 25 அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிங்க. அந்த வசனம் வாழ்க்கையை உலுக்கி நிறுத்துகிறது. 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 19 யோபு 19:25 சொல்றாரு பாருங்க. எல்லாரும் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிடணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன சொல்றாரு? என் மீட்பர் சொல்லுங்களே, என் மீட்பர் உயிரோடு சொல்லுங்களே, நல்லா சொல்லுங்களே, நல்லா அப்படியே உயிர் உள்ளவர்களா நம்ம சொல்லணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆஸ்தி போச்சு, பிள்ளைகள் போச்சு, சம்பாதித்தது போச்சு, எல்லாம் போச்சு. நன்மை செய்கிற ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும்? நன்மை செய்ய ஒருவர் இருக்கும் பொழுது நான் எதற்கு கலங்க வேண்டும்? அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை செய்வதற்காக 18 ஆண்டுகளை நிறைவு செய்து 19வது ஆண்டிலே நம்மை ஊடுருவ செய்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் சாகவில்லை, அவர் மரிக்கவில்லை, மண்ணாக மாறவில்லை, அவர் மறைந்திருக்கவில்லை. அவர் எப்படி இருக்கிறாரா? நல்ல கரங்களை உயர்த்தி என்ன சொல்லுங்க? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் தீமை செய்கிறவர் அல்ல. என்ன செய்வாரா? எல்லாரும் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் இதை சொல்லி ஒரு சபையில சொன்னேன். அந்த சபையில நிறைய பேர் செத்து போயிடணும் இருந்தாங்க. ரமா அந்த ஆராதனை, கடைசி ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டு ஆண்டவர் என்னத்தை சொல்லிட்டு போட்டு இன்னைக்கு அதான் ஆராதனை முடிச்சுட்டு என்ன செய்யலாம், போயிட்டு இந்த உபத்திரத்தெல்லாம் பார்க்க வேணாம், போயிடலாம் நம்ம அப்படின்னு அடுத்தது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்குது சாவத்துக்கு. ஆண்டவர் உயிரோடு இருக்கார் வார்த்தையை 10 முறை சொன்னாங்க. அந்த அம்மா இன்னைக்கு உயிரோடு. கடன் பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு. ஒரே மாசத்துல போராட்டம் எல்லாம் மாறிடுச்சு. ஒரு குடும்பம் பஸ்ல போய் சலிச்சாங்க. கார் வாங்குற வசதி கிடையாது. அவங்க அந்த வாரத்துல கார் வாங்கிட்டாங்க. காரை பார்க்கும் போதெல்லாம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். காரை பார்க்கும் போதெல்லாம் என் மீட்பர் உயிரோடு இருக்காரு. பழசை வாங்கணும்னு நினைச்சாங்க ஜாஸ்மின், புதுசை கத்தர் கொடுத்துட்டாங்க. தருவாரா தர மாட்டாரா? கண்டிப்பா தருவாரு. ஹல்லேலூயா. மைசூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்டார் ஆஃப் மைசூர் என்கிற ஒரு பத்திரிகையை வாங்கி, கன்னடம் படிக்க தெரியாது, வாங்கி பிளாட்பார்க்ல போட்டு பஸ் வர வரைக்கும் ராத்திரி 1:30 மணி வரைக்கும் பார்த்துருக்கோம். பெங்களூர்லேருந்து வர பஸ்ஸு சீட்டு இல்லைன்றுவான். திருப்பி காலை 5:45 வரைக்கும் படுத்திருக்கோம். ஊழியத்தை பிரித்து விட்டு இன்னைக்கு அதே மைசூருக்கு அதே மீட்பர் கொண்டு வராரு. கார்ல வர நான் புறப்படுறதுக்கு முன்னாடியே லாட்ஜ் புக் பண்றாங்க. நான் பெரியவர் அல்ல, உலகத்தை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். புலம்ப வேண்டாம், தவிக்க வேண்டாம், தயங்க வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம், எதையும் குற்றப்படுத்த வேண்டாம். ஒரே வார்த்தை சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போக மாட்டாருங்க. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போக மாட்டாங்க. அதனால சிலருடைய வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, ஆண்டவரே ஒரு 50 ரூபாய் கொடுங்க ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிறதுக்கு மதியானத்துக்கு சமாளிச்சுக்கிற ஆண்டவரை, குழம்புக்கு சமாளிச்சுக்கிற ஆண்டவரை, கத்திரிக்காய் பூச்சி கத்திரிக்காய் வாங்கி 3/4 கட்டு பண்ணி காவாயில போட்டுட்டு மீதி இருக்கிற குழம்பு வச்சுக்கிற ஆண்டவரேன்ட்டு 50 ரூபாய் கேட்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆவியில நிறைஞ்சு சபையில அந்நிய பாஷையை பேசிட்டு 5 ரூபாய்க்காக போய் ஆண்டவரை கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்படியா? 5000 ரூபாய் கேட்க அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் பிரைஸ் தி லார்ட். அல்லாஹ் சொல்லுங்களே, ஹல்லேலூயா சொல்லுங்களே, ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஒரு நாள் என்னுடைய ஊழியத்தில் ஒரு திருப்பத்தை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு முதுகுடி வந்துருச்சு. பைக் ஓட்டி மலை தேசம், மலை பிரதேசத்துல ரொம்ப கடினமான இடங்கள்லாம் இருக்கும். டாக்டர் சொல்லிட்டாரு, நீ பைக் ஓட்டுனீங்கன்னாக்க பெட் ரிட்டர்ன் ஆயிடுவேன்ட்டார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவரை செய்யுது நான் நினைச்சேன். ஆண்டவர் சொல்றாரு நான் நினைச்சுக்கிட்டு
சரி ஏதாவது ஒரு பழைய கார் பைக் கேட்கலாம், எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி பைக் விட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவுக்கு அந்த பைக் கொடுத்துட்டு இந்த காசு வாங்கிட்டு என்ன பழைய வண்டிக்கு லோன் தருவானான்னு பேங்க்ல போய் கேட்டேன். நல்லா கவனிச்சுக்குங்க, பழைய வண்டிக்கு உங்க ஒரு அம்மா கொஞ்சம் பாஸ்டர் எதுக்கு பழைய வண்டி வாங்குறீங்க, நானாச்சும் சூரிட்டி போடுற புது வண்டி வாங்கிக்கிறாங்க. காலையில கத்த சொன்னாரு, பழசுக்கு போகாத, ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதியை கேடினாரு. சொல்லுங்களே, நன்மை செய்வர் என்ன மாதிரி சொல்லி தர பாருங்க. இந்த சபைக்கு கத்த சொல்றாரு, பழசெல்லாம் இல்ல நமக்கு, இனி என்னது சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதியை தான் நீ ஏறணும். ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. பழைய வண்டி வாங்கினாக்கா ஏதோ ஜமாச்சிக்கலாம், கொஞ்சம் வழி ஏதோ கட்டிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், கொஞ்சம் கட்டிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த டிராபிக்ல ஓட்டிட்டு தள்ளிட்டு போக வேண்டிய நிலைமை வந்துடும். அவர் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாத. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் நாளளவும் மகிழ்ச்சியா இருப்பதும் நன்மை செய்வதும் அன்றி வேற ஒன்று அவனுக்கு கட்டளை இல்லையா? ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற நாள்ல எப்படி இருக்கணும்? நன்மை செய்யணும், மகிழ்ச்சியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். எப்படி இருப்பீங்க? இப்படியாமா கன்னத்துல கை வச்சிட்டு இருந்தானாக்கா அவ்வளவுதான், கப்பல் இருக்காது நமக்கு, ஆனா கவுந்தரிசே இருக்கு, செப்பல் தான் இருக்கு. மகிழ்ச்சியா இருப்பது எப்படி? ஓகே, எப்படி இருக்கு மகிழ்ச்சி? எப்படி காட்டுவீங்க? சிரிச்ச முகமா சொல்லுங்க, எப்படி சிரிப்பீங்க? கொஞ்சம் சிரிச்சு காட்டணும். கையை எடுத்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. பூலோகம் எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இந்த சபை மேல அக்கறை உடவர் இருக்கிறாரு. ஏன்னா என்னை ஊட்டியிலிருந்து கத்தருக்கு கொண்டு இருக்கிறாரு, எனக்கு பாதுகாப்பா கத்தர் வச்சிருக்காரு, பாதுகாப்பா வந்திருக்கிறாரு. அதனால கத்தருடைய கரம் என் மேல அமர்ந்திருக்கிறபடியால் இருக்கிறாரு. மகிழ்ச்சியா இருந்தா எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா எப்படி? சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க? மேல 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 காட்டுங்க. சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க? ஐயா பாருங்க என்ன சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்பி வந்திருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருப்பா. தம்பி, உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம், துன்பம், துயரம், உபத்திரம் எல்லாம் மாறிடும் தம்பி. உன் சரீரத்திற்கு எல்லா பலவீனத்தை கத்தர் மாற்றுவார். உன்னுடைய வறுமை, உன்னுடைய நிந்தை எல்லாத்தையும் கத்தர் மாற்றி உனக்கு இல்லாம என்கிற இடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பார். சொல்லுங்க, சொல்லுங்க. இனி பழமல்ல, புதியதுதான் கத்தர் தர போகிறார். இனி பழசே கிடையாது. சொல்லுங்க, பழசே கிடையாது. 18 வருஷம் கத்தர் ஒன்றும் தரவில்லை என்றால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 19வது வருடத்தில் 18 வருடம் தராதவர் லேட் ஆயிடுச்சு. இனி லேட்டஸ்டா தான் கத்தர் தர போறார். சொல்லுங்க, சொல்லுங்க. நானும் ரொம்ப நாள் அந்த ஜோயல் காஸ் பக்கம் போயிட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா கம்பல் போட்டுக்குது பாருங்க, அவ்வளோ அழகா இருக்குது. நானும் என்னமோ முயற்சி பண்ணி வாங்கணும்னு பாக்குறேன், வாங்க முடியல. இந்த 19வது ஆண்டில் அவருக்கு சித்தமானால் கத்தர் அதையும் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதை சொன்னா மாத்திரம் எல்லா சபையிலும் வரக்கூடிய ஒரு அல்லேலூயா பாருங்க. வெளிப்படுத்தல விசேஷம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் சபையில அப்படியே பிரதிபலிக்கிறது. திரளான ஜனங்கள் இருக்கிற ஆரவாரத்தை கேட்டு அவர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள்? ஜோயல் காஸ் என்று சொன்ன உடனே அல்லேலூயா என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லுங்க, அல்லேலூயா. கண்டிப்பா தருவாங்க. நான் போடுறதுல அதனால பிரச்சனை இல்லை. ஆனா ஒண்ணு சொல்லிட்டேன் கேளுங்களேன். தருதல வருது, கொஞ்சம் கஷ்டம் வருதுன்னா உடனே எடுத்துட்டு அடகு வைக்கிறது ஓடிடக்கூடாது. 2 days 3 days 3 நாள் கம்மல் மேல, செயின் மேல, வளையல் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இதை வித்தா தான் நமக்கு பழப்பு அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த இதில் பைபிள்ல எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் அப்ப துணிக்கைக்கு இருந்து திரிவதில் எங்கேயாவது பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஒருத்தர் எடுத்து வாசித்து பாருங்க.
ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். பைபிள் திறக்கணும். பைபிள் கொண்டு வந்தா பைபிள் திறக்கணும். இந்த வசனம் உங்க வாழ்க்கையில பயனுள்ளதா ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை எல்லாம் சொல்லுங்க லேடிஸ், எல்லாம் சொல்லுங்க. ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தானா பாருங்க. ஹalleluya. ஒருவேளை அடமானம் வச்சிருந்தானா அவன் தரித்திரவாசியா இருந்தான்னு சொல்லி எழுதி இருப்பாருங்க மோசே. இது சட்ட புத்தகம், 5 புத்தகம் சட்ட புத்தகம். இதுல முதல்ல 13வது அதிகாரத்துல 2வது வசனத்துல எழுதுறார் பாருங்க. 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் ரொம்ப வித்தியாசமான வசனம். 13வது வசனத்துல அவன் வெள்ளிக்கும் பொன்னுக்கும் என்னவா இருந்தான்? தரித்திரவாசியா இருந்தானா சீமானா இருந்தானா? அப்ப எப்படி சந்தோஷம் இருக்கும்? ஒரு நகையை வாங்கின அன்னைக்கு நமக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்? புதுசா மாடல், லேட்டஸ்ட் மாடலா இருக்குது. ஏற்கனவே போட்டிருந்திருப்போம். இத போட்ட உடனே எத்தனை முறை கண்ணாடிக்கு போவோம்? அங்கேயே தான் இருக்குது. அங்கேயே தான் இருப்போம். எத்தனை முறை தொட்டு பார்ப்போம்? ஒரு நாள் இந்த ரோல்டு கோல்டு கம்மலை போட்டு காதை தொட்டு பார்த்துருக்கிறீங்களா? சீச்சி, இந்த பழம் புளிக்கும். நான் சொல்றேன், ஒரு சிம்பிளா ஒரு நகையை தான் சொல்றேன். அதெல்லாம் அவருக்கு என்ன இல்லை, பெரியதே கிடையாது. ஏராளமாய் தருகிறவர், ஏராளமான நன்மை செய்கிறவர். எந்த நன்மையான ஈவும் எந்த பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகியது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டு நிற்கும். பாருங்க, நீங்க நல்லா இருக்கணும் தான் இயேசு விரும்புகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதான் கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒரு நாள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவன் அப்படி சொன்னானாக்கா தரித்திரம் முடிச்சவன் சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னன்னா கிறிஸ்தவன் அப்படி சொன்னா ஆசீர்வாதிக்கப்பட்டவனா இருக்கணும்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எங்க ஊர்ல மினிஸ்டர் வந்தா எனக்கு சலாம் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் கொண்டு வராருங்க, நாமே பார்க்கணும். ஏன் தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மோடு இருக்கிறார். நமக்குள்ளாக ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குனிந்து தூக்கினார் பாருங்க, நன்மை செய்வதற்காக தான் தூக்கினாரு. அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். உடையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி நம்முடைய அடிகளை என்ன செய்திருக்கிறாரா? உறுதிப்படுத்தி இருக்கிறார். கஞ்சி தண்ணி பக்கத்துல வாங்கி குடிப்பதற்கு வழி இல்லாத இருந்த காலத்தை நான் நினைக்கிறேன். ரோட்டு ஓரத்துல காவாயில கடந்த பேரிக்காவை எடுத்து இருக்கிற பழைய கிழிஞ்ச பேண்ட்ல தொடச்சி எடுத்து சாப்பிட்டு என் பசியை தீர்த்த நாட்களை நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ விதமான வசதியான ஆகாரங்கள் இருக்கிறது, சாப்பிடுறதுக்கு முடியலைங்க. கொஞ்சம் கிரேவி மாத்திரம் ஊத்துமா, பீஸ் வேண்டாமா? ஏன் தெரியுங்களா? என் பலனாகிய கர்த்தர் என்னில் அன்பு கூறுகிறார். என் பலனாகிய கர்த்தர் என்னில் அன்பு கூறுகிறார். அதை யோபு சொல்லுகிறான். 19 அதிகாரம் 25வது வசனத்துக்கு பிறகு 42 அதிகாரத்தை அவன் எழுத வேண்டி இருக்கிறது. ஏதோ ஒரு நன்மை அங்க புறப்பட வேண்டி இருக்கிறது. அந்த நன்மை புறப்படுகிற காலங்களுக்கு அவன் ஆயத்தமாய் இருக்க வேண்டியதற்காக இவன் துன்பத்தை கண்ட வருஷத்தையும் நஷ்டத்தையும் பிள்ளைகள் இழந்ததையும் ஆஸ்தி இழந்ததையும் அவன் பட்ட பாடுகளை அவனை பார்க்க ஏதோ ஒரு நன்மை எனக்காக காத்து கொண்டிருக்கிறதை அவன் பார்த்து அவன் சொல்றான் பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மறுபடியும் சொல்லுங்க, என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? போகும்போது அந்த மனசுல சொல்லிட்டு போய் பாருங்க, உங்களுக்கு முன்பாக நிற்கிறதான துன்பத்தை அந்த உயிரோடு இருக்கிற இயேசு ஆனந்த கடிப்பாக மாற்றுவார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக சரியானதை கட்டளையிடுகிற ஒரு கர்த்தரை குறித்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். 49 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில துன்பத்துக்கு இடம் கொடுக்காம அவர் துன்பத்தை எல்லாம் சகித்துக் கொண்டார்கள். எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். எல்லாம் முடிச்சாரு. நான் இனி துன்பப்பட வேண்டாம், நான் இனி துயரப்பட வேண்டாம். 2020 பயங்கரமான ஒரு கொரோனா தாக்கப்பட்டு கடைசி மரண எல்லைக்கு போனேன். இன்னொரு ஊர்ல திருச்சிராப்பள்ளியில இந்த கேம்ப்ல இடம் இல்லைன்ட்டான். அடுத்தது மரணம் தான். பக்கத்துல யாரும் வரமாட்டேன்றாங்க.
ஒரே ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு ஹோம் டிஸ்ட்ரிக்ட் போனார். இன்ஜினியர்ல திடீரென்று யாரோ ஒருவர் என்னுடைய மகனுடைய மருமகனுடைய நண்பருடைய மாமா அன்னைக்கு அவர் தான் ஹெல்த் மினிஸ்டர் ஃபோன் பண்ணி திருச்சி மெடிக்கல் காலேஜில் ஸ்பெஷல் வார்டில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், டாக்டர்ஸ் கூடவே இருப்பாங்க, 24 மணி நேரம் ஆக்சிஜன் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறோம், போக மாட்டாங்க. சொல்லுங்க. பாடுகள் இருக்குங்க, கடைசி ஸ்டேஜ், மூச்சு திணறல், இல்ல மெமரி லாஸ், ஒன்னும் தெரியாது, ஒரு வசனம் தெரியாது. என் மனைவி என் கூட இருக்கிறாங்க. 18 நாள் அங்க இருக்கிறாங்க. படுத்துட்டு பார்க்கிறேன், டெட் பாடி போயிட்டே இருக்குது வரிசையா, நிதானம் இல்லை. கடைசி நிமிஷத்துல இந்த நரகம் என்கிற ஒரு காட்சியை கர்த்தர் கொண்டு போய் எனக்கு காட்டினார். பாதாளத்தை நான் பார்த்தேன், உனக்கு இந்த இடம் இல்லை, ஒரு கரம் வந்து என்னை பிடித்தது. இந்த கை பிடிச்ச உடனே எனக்குள்ள இருந்த பலவீனம் எல்லாம் மாறிச்சு. 4 நாட்கள் நிதானம் இல்லாத நிதானம் வந்துச்சு. அதான் மனைவியை பார்க்கிறேன், வாசுடன் தெரிகிறது, எனக்கென்று ஒரு ஊழியம் இருக்கிறது என்று தெரிந்தது. யார் வந்து பார்க்க முடியாது. 21வது நாள் என்னுடைய பட்டணத்துக்கு சாட்சியாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். டாக்டர்ஸ் அட்வைஸ் சொன்னாங்க, எல்லாம் நீங்க ரெஸ்ட்ல இருக்கணும், பல வருஷம் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லி அந்த 26வது நாள்ல இருந்து இதுவரைக்கும் ஓடிட்டு இருக்கிறேன். மறந்தது ஒரு வசனம், ஞாபகத்திலே கர்த்தர் கொண்டு வந்தது 100 வசனம். எல்லாவற்றையும் நன்மை செய்தார், எல்லாவற்றிலும் கர்த்தர் நன்மை செய்தார். அவர் நன்மை செய்கிறவர், அவர் நன்மை செய்கிறவர். ஒருத்தர் கூட சோர்ந்து போகிறத விட மாட்டார் ஆண்டவர். எங்களுக்கு செய்வாரா? கண்டிப்பா. நூற்றுக்கணக்கான நன்மைகளுடைய வாழ்க்கையில செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் முதல் கொண்டு ராத்திரியில இரவு நேரங்களில யாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணீர் வடித்து கதறி, உன்னுடைய தலகனையை நினைக்கிற மகளே, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக கர்த்தர் இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார். அந்த 100க்கு 100 நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியும். வெளியில யார்கிட்ட நான் சொல்றது, யாரிடத்தில் இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொள்வதென்று கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், சாப்பிடும்போது கண்ணீர், தூங்கும்போது கண்ணீர், அதில் இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? வருஷத்தை நன்மையால கர்த்தர் முடிசூட்ட போகிறார். முடிசூட்ட போகிறார். இது கண்ணீரே கிடையாது, களிப்புதான், களிப்புதான், சந்தோஷம்தான், சமாதானம்தான். துக்க நாட்கள் என்ன செய்தது? முடிந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாப்பாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க, வருகிற நாட்களை பார்க்க போறீங்க. அல்லேலூயா. என் குடும்பத்தில் என்ன நடக்குது? நானும் பல வருஷமா ஒரு வீட்டுக்காக நான் கேட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு யாருமே சொந்த வீடுக்கு வழிகாட்ட மாட்டேன்றாங்களே. இயேசு ஒருவர் இருக்கிறாருங்க, இயேசு ஒருவர் இருக்கிறார். தாவீது என்கிற ஒரு பக்தன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவன் நின்று ஆண்டவர் சொன்னா, தாவீது நீ எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டிட்டாரு. ஓகே ஆண்டவர் சொன்னா. அவன் 40 வருடமாக இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் ராஜா. அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறதற்கு பொருட்களை சேகரித்து வைக்கிற நாட்களிலே தாவீது கூப்பிட்டாரு. தாவீது கூப்பிட்டாரு. வீடு இல்லை எனக்கு சொல்றவங்க எத்தனை பேர், சொந்த வீடு இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? வீடு இருந்துட்டு எனக்கு என்ன பெருசா கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். நோ, வீடு இல்லைன்றவங்க கையை உயர்த்துங்க. சொந்த வீடு நல்லா தூக்கணும். இல்ல நான் சின்ன வீடு தான் தருவாங்க. நல்லா அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தீங்களே ஆண்டவரே, சொன்னதை செஞ்சீங்களே ஆண்டவரே. தாவீதே நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொன்னீங்களே. தாவீதுக்கு ஒரு அரண்மனையை கட்டி கொடுத்தார் அவர். இன்னைக்கும் எருசலேமிலே தாவீதின் நகரத்திலே தாவீதுடைய வீடு இருக்கிறது. சரித்திரத்தை நிரூபிக்க முடியாத கர்த்தர் நன்மை செய்கிறவர். சாதாரணமாக செய்ய மாட்டாரு.
சொல்லுங்க, எனக்கு ஒரு வீடு வரப்போகுதுன்னு சொல்லுங்களேன். சீக்கிரத்துல எங்க பாஸ்டர் பிரதிஷ்டை பண்ண போறான்னு சொல்லுங்களேன். எங்க பாஸ்டர் பிரதிஷ்டை பண்ண போறாரு. ஒரு வேளை பாஸ்டர் முடிஞ்சா உங்களுடைய கூப்பிடுறேன் மனசுல என்ன செய்யுங்க கூப்பிடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தர போறாரு. கர்த்தர் சீக்கிரத்துல தர போறாரு. என் வாழ்க்கையில கர்த்தர் அதை செஞ்சாரு. ஆண்டவர் அதை நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகிறவர் அல்ல. தருவாரா தர மாட்டாரா? நல்ல விசுவாசம் இருக்கு. 5 மணிக்கு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவேன். எங்க சபையில மேல பாருனாரு ஒரு நாள். மேல பார்த்து எங்க என்ன ரூம் வேணும் பிளான் போட்டுக்கிட்டாரு. பிளான் போட்டேன். கையில ஒண்ணும் கிடையாது. இப்ப 7 ரூம், 3 பெட்ரூம், 3 பாத்ரூம், பெரிய கிச்சன். பெரிய பாஸ்டர் வந்து சொன்னாரு, கிச்சன்ல 2 ஃபேமிலி தங்கலாம் போற கேட்கிறாரா? பெரிய வீட்டை உங்களுக்கு தருவாரு. உங்களுக்கு தருவாரு. ஊட்டியில லேண்ட் வாங்க முடியாது, என்ன வாங்க வச்சாரு. என்னோட வீட்டு பேர்ல ஒரு கடன் கிடையாது. பெரிய கோடீஸ்வரன் கிடையாது. அவர் செய்ய நினைத்தது இப்ப நினைச்சிருக்கிறார் நிறைய பேருடைய வாழ்க்கையில. சீக்கிரத்துல நீங்க எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற போறீங்க. சொல்லுங்க, சொந்த வாகனம் இல்லாதவங்க எனக்கு சொந்த வாகனம் வேணும் ஆண்டவரே சொல்லுங்க. 2 வீலர் வேணும், 2 வீலர் கேளுங்க ஆண்டவரே. நாங்க சர்ச்சுக்கு வரும்போது இப்ப எங்களுக்கு பார்க்கிங் பிரச்சனை ரொம்ப ஆயிடுச்சு. நான் எங்க சபையில எல்லாம் கார் வாங்குறோம், எல்லாம் ஸ்கூட்டி வாங்குறோம், பைக் வாங்குறோம். எங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றோம், உங்க வண்டி வந்துச்சுன்னா எங்க வண்டி வெளியில போக முடியாது, 2.5 மணி நேரம் நீ வீட்டுல இருந்து தான் ஆகணும் சாமி. ஒரு வழி கிடையாது. அவன் தேவனை ஆராதிக்க வருகிறவன். கர்த்தர் உங்களை அப்படி நடத்த போகிறார். கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை போஷித்து உங்கள் எலும்புகளில் இனமுள்ளதாக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா சொல்லுங்களே. நீ பாசனான தோட்டத்தை போல நீங்க இருக்க போகிறீங்க. நன்மை, 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 நன்மை சொல்லுங்க. 10 முறை சொல்லுங்களே. நான் யாருக்கும் நான் தீமை செய்ய மாட்டேன் சொல்லிருங்க. தீமை செய்யாத இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய நன்மையை வழங்காமல் இருப்பாரோ? கண்டிப்பா வழங்குவாரு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்மை தருகிறதிலே நாம் சோர்ந்து போகலாம், அவர் சோர்ந்து போக மாட்டார். சிலவங்க என்னன்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அந்த வாசனையை கேட்டுட்டு நம்ம வீட்டு பருப்பு சாம்பார் வாசனையை கேட்டுட்டு ஒரு காக்கா வந்து வாசப்படல உட்காந்து. எப்படி சொல்லுங்க? நான் வைக்கிற பருப்பு சாம்பார் வாசனை பார்த்துட்டு ஒரு காக்கா வீட்டில் உட்காந்துட்டு அந்த காக்காயை வந்து எப்படி ஓட்டுவாங்கன்னா ஷூ ஷூ அப்படின்னு இந்த கையில் ஓட்டுவாங்க. இந்த கையில் என்ன இருக்கு? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஐயா அந்த அம்மாவா எச்சி காக்கா எச்சி கையில கூட என்ன செய்யாது. ஷூன்னு ஓட்டிட்டா கையில இருக்கிற ஒரு 10 சாப்பாடு 10 இருக்குல்ல, அது என்ன ஆகுமா? காக்கா சாப்பிடும். அதுக்கு இந்த 5 விரலையும் என்ன செய்வாங்கன்னா ட்ரை கிளீனிங் பண்ணுவாங்க. 5 விரலை வச்சு கிளீனா. அப்ப இந்த சந்தனம் பார்த்துட்டு அதையும் தொடச்சிட்டு நமக்கு தான் நல்ல ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். அதுல வந்து ட்ரையர் வேற நம்ம நாட்டுல எல்லாம் கிளீனா பண்ணிட்டு அப்புறம் ஷூன்னு ஓட்டுறது காக்காங்க. அது நம்மளை தேடி வந்திருக்குதுங்க. அந்த ஷூ கூட மெதுவா ஓட்டு, வாயிலிருந்து விழுந்துடக்கூடாது. வாயிலிருந்து முழுங்க அது அப்படியே முழுங்கிறது. பாருங்க எவ்வளவு அனுபவமா பேசுறாரு பாருங்க. ஓட்டுறது பார்த்துருக்கேன். ஏன்னா நாங்க ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறேங்க. சில விசுவாசிங்க வந்து வீட்டு வாசல் ஜபம் பண்ணி ஆவில இருந்து எல்லாம் பண்ணிட்டு இப்படி ஸ்டெப் 3 ஸ்டெப் இப்படி கீழே வச்சு இந்த கடைசி ஸ்டெப்ல வந்து ஐயோ ஐயா 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 ஏன் காப்பி குடிச்சிட்டு போங்க. எங்க வந்தவங்க முடிக்கிறத பார்த்தா அப்படித்தான். கடைசியில வந்துட்டு அடுத்தது கதவை சாத்தணும். இப்ப என்ன குடிச்சிட்டு போங்க ஐயா. பத்த வச்சு அதை கொதிக்க வச்சு அதை ஆத்தி சக்கரை போடாம அவசரத்துல மறந்து கொண்டு வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு கூட நான் 4 வீடு விசிட் பண்ணிட்டேன். இருக்காதீங்க, அப்பாயின்மெண்ட் கொடுப்பாருல ஏரியா வரணும் போது ஃபில்டர் காபி போட்டு வச்சிருங்க. அவங்க குடிச்சாலும் சரி குடிக்கலனாலும் சரி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் மத்தியில தான் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். தீமை செய்கிறவர் அல்ல. தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ணுகிறவரா. இந்திய தேசம் இன்னும் சில வருடங்களுக்குள்ளாக எல்லாம் இங்க கவனிங்க, என்ன பாருங்க,
அல்லேலூயா சொல்றேன். இன்னும் சில வருடங்களுக்குள்ளாக பெரிய ஒரு கிறிஸ்தவ தேசமாக மாறும். எல்லா வீடுகளிலும் அல்லேலூயா என்ற சத்தம் முழங்க போகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை இந்திய தேசத்துக்கு கொண்டு வருவதற்காக தான் எனக்கெல்லாம் இன்னும் ஆயுசுனால கர்த்தர் கொடுத்து என்னை ஓட செய்து கொண்டிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதனால அவங்க சொல்லிட்டாரு, எனக்கு என்னோட 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி, எனக்கு 4 பேர குழந்தைங்க தான். அதனால உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சான்னா தயவு செஞ்சு வயசெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு இன்னும் அவ்வளவு வயசாகல. என்னை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு, 25 வயசுல நான் வந்து என்னை பார்த்தவங்க மைசூர்ல, அவங்க தலை அவங்க இதெல்லாம் பார்த்தேன்னாக்கா பயங்கரமா தடி ஊனிட்டு அப்படி வராங்க. அதனா பாஸ்டர் நீங்க அப்படி இருந்த மாதிரியே இருக்கிறீங்க, இன்னும் அப்படியே தானா இருப்பேன். ஏன் என்று சொன்னால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என் கூடவே இருக்கிறார். அதனால நான் டையெல்லாம் அடிக்கவே மாட்டேன். ஏன் டை அடிக்கிறதுனா அந்த பொய் அடிக்கிறதுன்னு சொல்லி டையில் நான் பேர் வச்சிருக்கிறது பொய். அப்போ ஒருத்தர் ஏன் நிறைச்சிருக்குதுனாக்கா இது இளம் நிறை, இது ராஜ நிறை. இந்திரா காந்திக்கு மாத்திரம் தான் இந்த இடத்துல அப்படி ஒரு நிறை இருந்துச்சு. இது வந்து பித்த நிறை. பாஸ்டர் இன்னும் நீங்க பல வருஷம் நல்லா இருக்கணும் பாஸ்டர் சொன்னீங்களே, வாழ்த்துங்களே. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து அல்லேலூயா. இந்த மாதிரி உங்க பாஸ்டர் இப்ப நம்ம வாழ்த்த போற கொஞ்ச நேரத்துல 18 ஆண்டுகள் அவர்கள் இருந்த நிலை அல்ல. யாரும் அவங்கள பார்த்து நீங்க பொறாமைப்பற்ற கூடாது. பொறாமைப்பட பார்க்க சொல்லுங்க. எங்க விசுவாசம் வருவாங்க, பையங்க வருவாங்க, இவனும் வருவான். உனக்கு ஷூஸ் நல்லா இருக்கு நல்லமாமா அப்படின்னு எனக்கு நல்லா இருக்கு, அவன் போட்டுப்பான் நல்லா போட்டுப்பான். இந்த கோட் நல்லா இருக்கு பாஸ்டர், நீங்க எப்போ வேணான்னு சொல்றீங்களோ போன வாரம் 2ஆம் தேதி இவனுக்கு இது ஊழிய பிரதிஷ்டை பண்ணணும். ஏன்னா இது குழந்தையிலிருந்து நான் வளர்த்து எடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து பிரதிஷ்டை பண்ணி நான் ஊழியத்துக்கான பிரதிஷ்டை பண்ண போனேன். போய் இந்த இடத்துல கார் ஓட்டி இறங்குறேன். இவங்க கூட ஒருத்த இருக்கிறாங்க 180 பசங்க. ஒருத்தவங்க அதான் ஏடா பேரா போகும்போது இந்த டை கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச பிறகு கட்டி இந்த டைப்பு நான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, ஏன்னா அது கிடைக்காது, அது துபாயில் வாங்கினேன், வச்சுக்கிட்டு கை கொடுத்தேன். ஏன் சொல்றேன்னா சின்ன காரியத்துல கூட இயேசு நன்மை செய்தார். சின்ன காரியத்துல கர்த்தர் நன்மை செஞ்சார். நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிடாதீங்க. ஹalleluya 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 ஹalleluya. விட்டக்கூடாது. இன்னைக்கு முடிஞ்ச போய் பாஸ்டர் கேட்கலாம். ஒரு நாள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாட்ச் கட்டிட்டு இருந்தேன். ஒருத்தன் வந்து என் பிரசங்கத்தை கேட்கல, என்ன பார்க்கல, வாட்சே பார்த்துட்டு இருந்தான். அதனால தான் எனக்கு வாட்சை கட்டி வச்சுட்டு இல்லை. இந்த சபையில் நான் வந்தவனை பார்த்தேன், அந்த பொல்லாத சாத்தான் இல்லாததற்காக நான் கத்தரை சொன்னேன். எவ்வளவு நல்லவர் பாருங்க ஆண்டவர். என்னன்னா பிரதர் ரொம்ப நல்லா கவனிக்கிறார். என்னன்னா நான் பிரசங்கம் பண்ற நேரத்துல ஒரு சிலர் என்ன செய்வாங்க, வாயை தடைக்கிறாங்கன்னா வாட்சி பார்க்கறாங்க. எனக்கு என்ன மாதிரினா சீக்கிரம் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சபையில ஆண்டவர் வருகிற வரைக்கும் வாட்ச் இல்லாமல் இருப்பதா? என்னமா கிறிஸ்டினா மறைக்கிறேன், வாட்ச் இல்லாமல் இருப்பதாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மைசூர்ல நான் பிரசங்கம் பண்ணும்போது என் வாட்சை வந்து கீழே ரிவர்ஸ் பண்ணி திருப்பி வச்சிருவாங்க. டைமாகல நானும் பார்த்துட்டு இருக்கேன். 2 நாளா வாங்கி ரொம்ப முயற்சி பண்ண முடியாது. இனி முடியாது. வாட்ச் கட்டி கொடுத்தாங்க, கேட்டாங்க
ஐயா எனக்கு வாட்ச் நல்லா இருக்கு, கண்ணெல்லாம் வைக்காத கட்டி தரேன்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நன்மை செஞ்ச கர்த்தர் என்ன நன்மை செய்வார் சொல்றேன். ஆசைப்படக்கூடாது, அவர் தருவார், அவர் தருவார், அவர் தருவார், நன்மையானதை தருவார், நலமானதை தருவார், சிறப்பானதை தருவார், சீரானதை தருவார், உங்களுக்கு ஏற்றதை தருவார். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதோ அதை கற்று தருவார். கட்டி கொடுத்துட்டேன், குறைவாச்சு இருந்துச்சு. அடிக்கடி எங்க மக வந்து அதை என்ன செய்வானா டைம் செட் பண்ணி தருவான். எனக்கு தெரியாது அந்த மாதிரி பாஸ்டர் கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வாட்ச். அப்புறம் எப்படி மருமங்க வந்தாரு, மாமா உங்களுக்கு வாட்ச். ஓகே. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ரெனால்டோ துபாயில வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடி 4 கம்பெனியுடைய வாட்சை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு கம்பெனி 4 வாட்ச் தான், அந்த கவர்மெண்ட் பர்மிட் கொடுத்துருக்காங்க. அவன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அவன் வந்து காசு வாங்கிட்டு அவன் பட்டான். 10 நாள்ல அந்த வாட்சை கர்த்தர் என் கையில தட்டுறதுக்கு சொல்லுங்களேன். இது வேலை சொல்ல மாட்டேன், ராத்திரி சொன்னேன் கை வச்சாங்க. இது எப்போ பரவாயில்ல தெரியாது. ஆண்டவர் வந்து யார் நன்மை செய்கிறாரோ அவங்க கவனிக்கிறவரா இருக்கிறார். அவங்க பெயர் வந்து ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. அதனால்தான் நான் சொல்லிட்டேன், நிறைய வசனம் இருக்குது, எனக்கு டைம் பத்தாது. அதுக்கு நான் நன்மை செய்யணும்னா, நான் நன்மை பெறணும்னா நான் என்னங்க பாஸ்டர் செய்யறது? நானும் எவ்வளோ முயற்சி பண்றேன், முடியல. என்னால ஒரு நன்மை கூட செய்ய முடியல. கண்டிப்பா இருக்கும். அந்த சூழ்நிலையை கடந்து வந்தவன் நான். காணிக்க போறதுக்கு முடியாது, நான் ஊழியக்காரன், என்ன செய்யறதுன்னே தெரியாது. ஒரு பைசா பாக்கெட்ல இருக்காது. 45 ரூபாயை கையில வச்சு 7 நாள் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு டீ கூட வாங்கி குடிக்க முடியாது. பயங்கரமான சூழ்நிலைகள், அந்த காலங்கள், அப்படிப்பட்ட நிலைகள். ஒரே ஒரு அவாய் சப்பல் இருக்கும். அந்த அவாய் சப்பல் வந்து ஒரு இடத்துல போகும்போது, முக்கியமான ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒருத்தர் வச்சுட்டாங்க, பிஞ்சிருச்சு. வர வழி இல்லை. ஒரு அம்மா கிட்ட போய், அம்மா ஒரு பின்னு கொடுங்கம்மான்னு கேட்டேன். ஏன் நான் சப்பல் பிஞ்சிருச்சு, நான் ரொம்ப தூரம் போனேன். அந்த அம்மா 1/2 மணி நேரம் கழிச்சு எங்க இருந்து அந்த பின்னை எடுத்தாங்க தெரியல. சகோதரி பாவம், அவங்க அந்த பின்னை கொடுத்தாங்க. அந்த பின்னை அந்த சப்பல்ல குத்திக்கிட்டு 8 கிலோமீட்டர் காட்டுப்பகுதியில ஊழியத்துக்கு கடந்து போனேன். ஒரு மந்திரவாதியை கர்த்தர் கொண்டு வந்தார். ஊரை கெடுத்து கொண்டு குடும்பங்களை நாசப்படுத்தி கொண்டிருந்தவன், ரண வியாதியில அவன் இருந்தான். ஒரு ஊழியக்காரர் வராரு, கொண்டு வந்தான். வரும்போதே சொன்னான், நான் போயிடுறேன் சாமி, நான் போயிடுறேன் சாமி, நான் போயிடு, உடனே போயிடு. அவனுக்குள் இருந்த அசுத்தாவி போனவுடனே அவனுக்குள் இருந்த வியாதி மறைந்தது. தீமை செய்தவன் இந்த பகுதிக்கு நன்மை செய்கிறவன். ஒருவேளை அவாய் சப்பல் தானே. அந்த அவாய் சப்பல் கொஞ்ச தூரம் போனவன அந்த பின்னு திறந்து வளைஞ்சு போச்சு. காலில் குத்தி 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 இந்த பக்கத்தில் இருக்கிற ரத்தம் ஊத்துது. அப்படியே போனேன். அவர் நன்மை செய்தார், அவர் நன்மை செய்தார், அவர் நன்மை செய்தார். இதுவரைக்கும் அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அதற்கு பிறகு அவர் உயர்த்த ஆரம்பித்த பிறகு, அவர் நன்மை செய்த ஆரம்பித்த பிறகு, யாரும் எனக்கு தீமை செய்யவில்லை. யாரும் தீமை செய்ய முடியாது. தீமை செய்கிறவருடைய பேரை இல்லாம பண்ணிடுறார். அவரு குற்றப்படுத்துகிறவர், அவர் குற்றப்படுத்துகிறாரு. நம்மளை விழச் செய்யணும் திட்டம் போடுறவன அவனை விழ செய்தாரு. ஊரை விட்டு ஓடணும்னு சொல்றவங்கள அவர் என்ன செய்யறாரு? ஓட வச்சிடறாரு. திரும்பி பார்க்காத ஓடுன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிற சொல்லுங்க. நன்மை செய்கிறவன் ஒரு நாள் விழுந்து போகிறவன் அல்ல, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 79வது வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மை செய்வதற்கு டர்னிங் பாயிண்டை குறிப்பிட்டு கொடுக்கிறது. அந்த வசனத்தை நீங்க குறிப்பிட்டு வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய மாற்றம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இந்த வருஷம், இந்த வருஷம் 19வது ஆண்டுல சொல்லுங்களே, 19வது ஆண்டுல 1.5 மணி நேரமா ஒரு மனுஷன் வந்து கத்திட்டு இருக்கிறாரு. நாங்களும் கேட்டு கேட்டு பார்த்துட்டு இருக்கிறோம்.
சிரிக்கவும் வைக்கிறாரு, சீக்கிரம் முடிக்கவும் மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னா, உங்க கால்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? சமாதானத்தின் வழி. சமாதானத்தின் வழிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எந்த வழியில் நடக்க போகிறோம்? உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில தங்குவான். அவனுக்கு சோர்வு இல்லை, அவன் வழியில துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வறுமை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் வழியில என்ன இருக்கிறது? சமாதானம் இருக்கிறது. சமாதானம் இருக்கிறது. அவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நன்மையை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. எங்கேயாவது ஒருத்த வருமா உன்னை கத்திர குத்துவான்னு சொல்லி இருக்கிறாரா? எங்கேயாவது ஒருத்த வருமா உன்னை தடியில் அடிப்பான்னு சொல்லி இருக்கிறாரா? காரி துப்பான்னு சொல்லி இருக்கிறாரா? எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டாருங்க. எல்லாவற்றையும் வாங்கி கொண்டார். கொள்கதாவில காரி துப்புனாங்க, உமிழ்ந்து துப்புனாங்க, சாட்டையில அடிச்சாங்க. அவர் மாட்டி வைத்திருந்த அந்த தொழுமரத்தை நான் பார்த்தேன். அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததான அந்த கோர்ட்டை நான் போய் பார்த்தேன். நம்ம கோர்ட்ல என்ன அழகா இருக்கு தெரியுங்களா? அவ்வளோ அகோர காட்சி. அந்த தொழுமரம் அவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. அந்த கொல்கதாவில 3.5 மணி நேரம் தொங்குன அந்த இடத்தை பார்த்து அந்த இடத்துல நின்று அழுத, ஆண்டவரே எங்களுக்காக தான் ஆண்டவரே. அவ்வளவு பயங்கரமான அந்த கொல்கதா. அடக்கம் பண்ண மாட்டேன் இடத்துல போய் பார்த்தேன். நம்மளாம் அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி கீழே பெட்டு போட்டு அவங்க கல்யாண புடவையை போத்தி ஷூட்டை போட்டு தலகாணியை வச்சு அவ்வளோ பக்குவமா சென்ட் அடிச்சு அதை போட்டு புகழாம் வச்சு கொண்டு போய் பாக்ஸில் வச்சு போறோம். இயேசுக்கு அப்படி இல்லை, ஒரு சின்ன அப்படியே வெட்டி எடுத்த ஒரு கல் மேலே கிடத்திருந்தாங்க. அப்போ கூட யாருக்கும் தீமை செய்யல, யாருக்கு தீமை செய்யல. எருசலேம் வீதியில பவனியாய் வந்த அதே இடத்துல 32 இடத்துல கீழே விழுந்திருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் போர்டு போட்டிருக்காங்க. அவர் விழுந்த இடத்த போட்டோ போட்டிருக்காங்க. போர்டு போட்டுருக்காங்க. வேற யாரும் அந்த சிலுவையை தொடக்கூடாது. 1.5 டன் அந்த சிலுவை. அவ்வளோ பயங்கரமான முன்முடி. ஏன் தெரியுமா? நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக, நம்ம நன்மை பெறணுன்றதுக்காக எல்லாத்தையும் சகிச்சு முடிச்சாரு. அவர் உயிரோடு வந்தார் 3வது நாள். 3வது நாள்ல உயிரோடு வந்தார். இந்த 18வது ஆண்டு முடிந்து 19வது ஆண்டு துவங்கி இருக்கிற இந்த திருச்சபையில இயேசு உயிரோடு உலாவுகிறதை அநேகருடைய சரீரத்தில் அந்த அசைவுகளை நீங்கள் பார்க்க முடியும். உங்க வீடுகளில் அவர் உயிரோடு இருக்கிறத நீங்க பார்க்க முடியுங்க, பார்க்க முடியும். இயேசு வருவார், உங்களோட வருவார், வந்து அமருவார். காலையில 3:30 மணிக்கு நான் ஒரு சோப்பால உட்காருவேன். எனக்கு 2 முட்டியில ஆக்சிடென்ட். நான் போட முடியாது, முட்டி போட முடியாது. ஆனா எவ்வளவு தூரம் நடக்கிறேன். நானு பக்கத்துல உட்காருவாரு. நான் ஜெபம் பண்ணி முடிச்சவர் என்ன சொல்றாருன்னு கேட்பேன். அவர் பேசுகிற தெய்வம். நன்மையானதை பேசுவார், நன்மையானதை பேசுவார். நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்யறானாக்கா, ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் பாதி சொல்லுவோம், பாதி சொல்ல அவன் முடிச்சுட்டு ஏற்றிருவோம். ஜெபம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தீங்கன்னா நீங்கள் பேச அவர் கேட்க, அவர் பேச நீங்கள் கேட்க. இது நடக்க போகுது 19வது ஆண்டுல. கர்த்தர் உங்களோடு பேச இருக்கிறார், உங்க அருகாமையோடு அமர இருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், நன்மையை கொடுக்க போகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனோடு பேச ஆரம்பிச்சார்னா அந்த மனுஷன் உலக காரியத்தை பேச மாட்டான், பொய்யானவைகளை பேச மாட்டான், புறங்குறதை பேச மாட்டான், மற்றவர்களை குறித்து குற்றப்படுத்துகிறதை பேச மாட்டான். கர்த்தரை மாத்திரம் நாங்க பேசுவான். சொன்னாருமா, அது மாறுவாடி. எங்க ஊர் மாறுவாடியா இருந்தா நான் சுவிசேஷம் சொல்றேன். எல்லா பணக்காரங்களும் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். ஏய் நீ ஐஸ்வர்யவானு, ஊர் பணத்தெல்லாம் வாங்கி உள்ள வச்சுருக்கிற, வட்டி கொடுற, ஜாக்கிரதை. ஒட்டகம் ஊசி காதுல நுழைஞ்சிடுவான், நீ பரலோகத்தில் நுழைய மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்க, பைபிள் சொல்லியிருக்கு சொன்னேன்னு ஃபாதர் கொஞ்சம் தயவு செஞ்சு வேண்டிங்க ஃபாதர். சொல்லிட்டு சொல்லுங்களேன். ஐயோ இது பிஜேபி ஆட்சிங்க, யாருக்கும் சொல்ல முடியாது, சுவிசேஷம் சொன்னாங்க இது பண்ணிடுவாங்க. செக்ரட்டரி கூப்பிட்டீங்க வா, நீ உனக்கு நீ பரலோகமா நரகமா எங்கே போகணும்? ஐயோ சாமி நான் சொர்க்கத்தை நான் போகிறேன். என்ன சாமி சொல்கிறேன், நான் சொர்க்கம் போனால் வழி இயேசு தான். என்ன சொல்கிறேன், சரிதான் என்ன செய்யுது, எங்கள் ஊருக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவன் உன்னை கூட்டு போக மாட்டான். தைரியமாக சொல்லலாம். முடியுமா முடியாதா? எத்தனை பேர் பயப்படுறீங்க சுவிசேஷம் சொல்கிறதுக்கு? பயப்படுதா? கட்சிதான்
ஒரு முடி விடணும்னா அவருடைய சித்தம் வேணுமா? எவ்வளவு நன்மை சொல்லி இருக்கிறார் பாருங்க. பிரைஸ் எல்லாம் ஹalleluya ஹalleluya. நீங்க அதே தான் வச்சிருக்கிறாரு. வருஷத்தை நன்மையால் முடி சூட்ட போறார். ஒரு ஆர்டினேஷன் கொடுக்க போறார். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்க கால் வைக்கிற இடத்தை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமா தருவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. ஆராதனை முடிஞ்சது, வீதியில போகும் பொழுது அப்படியே அந்நிய பாஷையில பேசிட்டு நீங்க உங்க வீடு போய் சேர்ந்து பாருங்க. எங்கெங்கெல்லாம் கடைக்கு காலையில பால் வாங்க போறீங்களா, கத்திரிக்காய் வாங்க போறீங்களா, கொத்தமல்லி வாங்க போகிறீங்களா, முருங்கைக்காய் வாங்க போறீங்களா, என்ன வாங்க போகிறீங்களா, போகிற இடத்தெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணிட்டே போய் பாருங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மூலமாய் அந்த இடத்துக்கு பிரவேசிக்கும். ஒரு முஸ்லீம் சொல்லி இருக்கிறான், டெய்லி வந்து ஃபாதர் என் கடையில கால் வச்சுட்டு போயிடணும், அப்பதான் நல்ல பிசினஸ் நடக்குது. நான் கால் வைக்கிறேன், இயேசு கால் வைக்கணுமே, அதுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்கிறேன். எவ்வளோ கொலை பண்ண நரகத்துக்கு போயிடுவாடா அப்படின்னு சொன்னா, நான் கையில் இல்லை வேணாம் நான் நீ இது பண்றது வேற ஒருத்தர் வச்சு அறுத்து நான் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருடைய காதலை விட வேண்டும். முடிச்சிடலாமா? எல்லாம் எழுந்து நிற்போம். சரியா 1 மணிக்கு நான் படிச்சிடறேன். 12 மணிக்கு சொன்னீங்க, 12:30 சொன்னீங்க. அப்படியே எழுந்து நிற்போமா? முதலாவது நம்முடைய சபைக்கு கொடுத்த இந்த தகப்பன் தாய்க்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாருடைய கரம் உங்க மேல நீட்டப்படணும். வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுகிற தேவன். கொஞ்சம் இங்க மேல பாருங்க. உங்க 2 பேர் மேல ஒரு அபிஷேகம்